பின்வருவனவற்றுள் தென்னிந்தியாவின் முக்கிய நீர்மின் சக்தி திட்டம் எது? ஏ. துங்கபத்ரா, துங்கபத்ரா. பி. சாத்தனூர், சாத்னூர். சி. மேட்டூர், மேத்தூர். டி. பாபநாசம், பபன்சம். சரியான பதில் சி. மேட்டூர், மேத்தூர். சரியான விடை சி. சோகஸ்மேலி. காவேரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள மேட்டூர் அணை தென்னிந்தியாவின் பழமையான மற்றும் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டங்களில் ஒன்றாகும். இது தமிழ்நாட்டின் விவசாயம் மற்றும் மின்சார தேவையில் முக்கிய பங்கு வகிக்கிறது. விவரிக்கப்பட்டுள்ளபடி மேற்கு கடற்கரை சமவெளியில் பொதுவாக காணப்படாத அம்சம் எது? ஏ. சேற்றுத் திடல்கள், மட் ஃபிளாட்ஸ். பி. கடலோர மணல் குன்றுகள், கோஸ்டல் சாண்ட் டியூன்ஸ். சி. காயல்கள், லகூன்ஸ். டி. பனியாற்று பள்ளத்தாக்குகள், கிளேசியல் வேலீஸ். சரியான பதில் டி. பனியாற்று பள்ளத்தாக்குகள், கிளேசியல் வேலீஸ். 5. சரியான விடை தி. சோகஸ்மேலி. பனியாற்று பள்ளத்தாக்குகள் இமயமலை போன்ற உயரமான மலைப்பகுதிகளில் மட்டுமே காணப்படும், வெப்பமண்டல கடற்கரை சமவெளிகளில் காணப்படாது. மேற்கு கடற்கரை சமவெளியானது ஆறுகளின் படிவுகள் மற்றும் கடல் அலைகளின் செயல்பாடுகளால் உருவானது. நீலகிரி பகுதியில் காணப்படும் மலைகளுக்கு இடையேயான பீடபூமிக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்ன? ஏ. மோயார் பீடபூமி, மோயர் பிளாட்டோ. பி. சிகூர் பீடபூமி, சிகுர் பிளாட்டோ. சி. மைசூர் பீடபூமி, மைசோர் பிளாட்டோ. டி. மதுரை பீடபூமி, மதுரை பிளாட்டோ. சரியான பதில் பி. சிகூர் பீடபூமி, சிகுர் பிளாட்டோ. சரியான விடை பி. சோகஸ்மேலி. சிகூர் பீடபூமி நீலகிரி மலையின் வடக்கு சரிவில் அமைந்துள்ள ஒரு முக்கியமான மலைகளுக்கு இடையேயான பீடபூமியாகும். இது நீலகிரி மற்றும் கர்நாடக பீடபூமியை இணைக்கும் ஒரு முக்கிய நிலப்பரப்பாக விளங்குகிறது. பெருந்தடுப்பு பவளத்திட்டு, கிரேட் பேரியர் ரீஃப் எந்தக் கடலில் அமைந்துள்ளது? ஏ. டாஸ்மான் கடல், த தஸ்மான் சி. பி. திமோர் கடல், த டைமஸ் சி. சி. பவளக்கடல், த கோரல் சி. டி. அராஃபுரா கடல், தி அராஃபுரா சி. சரியான பதில் சி. பவளக்கடல், த கோரல் சி. சரியான விடை சி. சோகஸ்மேலி. பெருந்தடுப்பு பவளத்திட்டு ஆஸ்திரேலியாவின் குயின்ஸ்லாந்து கடற்கரைக்கு அப்பால் பவளக்கடலில், கோரல் சி. அமைந்துள்ளது. இது உலகின் மிகப்பெரிய பவளப்பாறை அமைப்பாகும் மற்றும் விண்வெளியிலிருந்தும் காணக்கூடியது. எந்த வகையான பாறைகள் கடினமானவை? ஏ. உருமாறிய பாறைகள். பி. படிவுப் பாறைகள். சி. தீப்பாறைகள், இக்னியஸ் ராக்ஸ். டி. முதன்மை பாறைகள். சரியான பதில் சி. தீப்பாறைகள், இக்னியஸ் ராக்ஸ். சரியான விடை சி. சோகஸ்மேலி. தீப்பாறைகள் புவியின் உட்பகுதியிலிருந்து வெளிவரும் உருகிய மாக்மா குளிர்ந்து உருவாவதால் மிகவும் கடினமானவை. இவை படிக அமைப்பைக் கொண்டவை மற்றும் எளிதில் சிதைவடையாத வலிமை கொண்டவை. தூறல் பொதுவாக எந்த வகை மேகங்களிலிருந்து ஏற்படுகிறது? ஏ. திரள் மேகங்கள், கியூமுலஸ் கிளவுட்ஸ். பி. படை மேகங்கள், ஸ்ட்ராட்டஸ் கிளவுட்ஸ். சி. கார்மேகங்கள், நிம்பஸ் கிளவுட்ஸ். டி. கீற்று மேகங்கள், சிரஸ் கிளவுட்ஸ். சரியான பதில் பி. படை மேகங்கள், ஸ்ட்ராட்டஸ் கிளவுட்ஸ். சரியான விடை பி. சோகஸ்மேலி. படை மேகங்கள் என்பவை வானில் சாம்பல் நிறத்தில் ஒரு போர்வை போல படர்ந்திருக்கும் தாழ்வான மேகங்களாகும். இவை பொதுவாக தொடர்ச்சியான லேசான மழையையோ அல்லது தூறலையோ drizzle உருவாக்குகின்றன. கரிசல் மண் முதன்மையாக எந்த புவியியல் உருவாக்கத்திலிருந்து பெறப்படுகிறது? ஏ. வண்டல் படிவுகள். பி. தக்கான பொறிகளின் பசால்ட்கள். சி. உருமாறிய பாறைகள். டி. படிவுப் பாறைகள். சரியான பதில் பி. தக்கான பொறிகளின் பசால்ட்கள். சரியான விடை பி. சோகஸ்மேலி. தக்கான பீடபூமியில் உள்ள தீப்பாறைகள், பாசால்ட், சிதைவடைவதால் கரிசல் மண் உருவாகிறது. இம்மண் இரும்பு மற்றும் மெக்னீசியம் தாதுக்களை அதிகம் கொண்டுள்ளதால் பருத்தி விளைச்சலுக்கு மிகவும் ஏற்றது. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளின் காலநிலை எந்த புவியியல் கோட்டிற்கு அருகாமையில் இருப்பதால் பாதிக்கப்படுகிறது? ஏ. ஆர்க்டிக் வட்டம், தி ஆர்க்டிக் சர்க்கிள். பி. முதன்மை தீர்க்கரேகை, தி பிரைம் மெரிடியன். சி. கடக ரேகை, தி டிராபிக் ஆஃப் கேன்சர். டி. பூமத்திய ரேகை, தி இக்வேட்டர். சரியான பதில் டி. பூமத்திய ரேகை, தி இக்வேட்டர். சரியான விடை தி. சோகஸ்மேலி. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் பூமத்திய ரேகைக்கு மிக அருகில் அமைந்துள்ளதால்
அங்கு வெப்பமண்டல கடல்சார் காலநிலை நிலவுகிறது. இதனால் ஆண்டு முழுவதும் அதிக வெப்பமும் அதிக மழையும் அங்கு காணப்படுகிறது. பின்வருவனவற்றில் ஜம்மு மற்றும் காஷ்மீரில் அமைந்துள்ள ஒரு முக்கிய கணவாய் எது? ஏ. ஷிப்கிலா கணவாய், ஷிப்கிலா பாஸ். பி. காரகோரம் கணவாய், கர்கோரம் பாஸ். சி. நாதுலா கணவாய், நாதுலா பாஸ். டி. பொம்டிலா கணவாய், பொம்டிலா பாஸ். சரியான பதில் பி. காரகோரம் கணவாய், கர்கோரம் பாஸ். சரியான விடை காரகோரம் கணவாய். காரகோரம் கணவாய் இமயமலையின் காரகோரம் மலைத்தொடரில் ஜம்மு மற்றும் காஷ்மீரில் தற்போது லடாக் அமைந்துள்ளது. இது இந்தியாவையும் சீனாவையும் இணைக்கும் ஒரு முக்கியமான பழமையான கணவாயாகும். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஒருங்கிணைந்த நகர்ப்புற நகரம் பின்வருவனவற்றில் எது? ஏ. மும்பை, மும்பை. பி. குர்கான், குர்காவ். சி. நொய்டா, நொய்டா. டி. திண்டுக்கல், திண்டிகுல். சரியான பதில் சி. நொய்டா, நொய்டா. சரியான விடை நொய்டா, நொய்டா என்பது டெல்லியைச் சுற்றியுள்ள தேசிய தலைநகர் பிராந்தியத்தின் NCR ஒரு பகுதியாக வளர்ந்த ஒரு ஒருங்கிணைந்த நகர்ப்புறமாகும். இது பல நகரங்கள் இணைந்து உருவான ஒரு பெரிய நகர்ப்புற பரப்பை குறிக்கிறது. நிலநடுக்கத்தின் மையப் புள்ளிக்கு நேர் மேலே புவியின் மேற்பரப்பில் உள்ள புள்ளி என்னவென்று அழைக்கப்படுகிறது? ஏ. அளவு, மேக்னிட்யூட். பி. மேல் மையம், எபிசென்டர். சி. கீழ் மையம், ஹைபோசென்டர். டி. நில அதிர்வு அலை, சைஸ்மிக் வேவ். சரியான பதில் பி. மேல் மையம், எபிசென்டர். சரியான விடை பி. சோகஸ்மெலி நிலநடுக்கம் புவிக்கு அடியில் தொடங்கும் புள்ளிக்கு கீழ் மையம், நேர் மேலே புவி மேற்பரப்பில் உள்ள புள்ளி மேல் மையம் எனப்படும். இங்குதான் நிலநடுக்கத்தின் பாதிப்பு மற்றும் அதிர்வுகள் மிக அதிகமாக உணரப்படும். எந்த வளிமண்டல அடுக்கு வாயுக்களால் மிகவும் நீர்த்துப் போய் படிப்படியாக விண்வெளியுடன் இணைகிறது? ஏ. படைமண்டலம், ஸ்ட்ராட்டோஸ்பேர். பி. அடிவளிமண்டலம், ட்ரோபோஸ்பேர். சி. இடைவளிமண்டலம், மெசோஸ்பேர். டி. வெளிவளிமண்டலம், எக்ஸோஸ்பேர். சரியான பதில் டி. வெளிவளிமண்டலம், எக்ஸோஸ்பேர். சரியான விடை டி. சோகஸ்மெலி வெளிவளிமண்டலம், எக்ஸோஸ்பேர் என்பது வளிமண்டலத்தின் மிக வெளி அடுக்கு ஆகும். இங்கு காற்று மிகவும் அரிதாகவே காணப்படும். இது படிப்படியாக விண்வெளியின் வெற்றிடத்துடன் இணைகிறது. பிற உயிரினங்களை விட மனிதனுக்கு ஆதிக்க நிலையை வழங்கிய தனித்துவமான பண்புகள் யாவை? ஏ. அவரது நிமிர்ந்த நிலை, கைகள் மற்றும் நுண்ணறிவு. பி. அவரது பறக்கும் திறன். சி. அவரது விதிவிலக்கான வேகம் மற்றும் வலிமை. டி. அவரது இரவு பார்வை. சரியான பதில் ஏ. அவரது நிமிர்ந்த நிலை, கைகள் மற்றும் நுண்ணறிவு. 8. மனிதனின் நிமிர்ந்த நிலை, பொருட்களை கையாள உதவும் கைகள் மற்றும் சிந்திக்கும் திறன் கொண்ட நுண்ணறிவு ஆகியவை அவனை மற்ற உயிரினங்களை விட மேலானவனாக மாற்றின. இந்த தனித்துவமான பண்புகளே மனிதன் கருவிகளை உருவாக்கவும் நாகரிகத்தை வளர்க்கவும் உதவின. நியூசிலாந்தில் பங்கி ஜம்பிங் என்பது எந்த வகையான சுற்றுலாவுக்கு ஒரு எடுத்துக்காட்டு? ஏ. சாகச சுற்றுலா, அட்வென்ச்சர் டூரிசம். பி. வரலாற்று சுற்றுலா, ஹிஸ்டாரிக்கல் டூரிசம். சி. கலாச்சார சுற்றுலா, கல்ச்சுரல் டூரிசம். டி. சூழல் சுற்றுலா, ஈகோ டூரிசம். சரியான பதில் ஏ. சாகச சுற்றுலா, அட்வென்ச்சர் டூரிசம். 1. சாகச சுற்றுலா என்பது உடல் வலிமை மற்றும் சவால்கள் நிறைந்த ஆபத்தான செயல்களில் ஈடுபடுவதைக் குறிக்கும். நியூசிலாந்து உலகளவில் சாகச சுற்றுலாவின் தலைநகராக கருதப்படுகிறது. 2. பி. வரலாற்று சுற்றுலா என்பது பழங்கால சின்னங்களை பார்ப்பது. எந்த கருவி காற்றின் வேகத்தை பதிவு செய்கிறது? ஏ. காற்று திசைகாட்டி, வைண்ட் வேன். பி. பாரமானி, பாரோமீட்டர். சி. நீரியல்மானி, ஹைட்ரோமீட்டர். டி. காற்று வேகமானி, ஆனிமோமீட்டர். சரியான பதில் டி. காற்று வேகமானி, ஆனிமோமீட்டர். 5. சரியான விடை டி. சோகஸ்மெலி காற்று வேகமானி, ஆனிமோமீட்டர் என்பது காற்றின் வேகத்தை அளவிட பயன்படும் ஒரு வானிலை கருவியாகும். இதில் உள்ள கிண்ணங்கள் காற்றின் வேகத்திற்கு ஏற்ப சுழன்று அதன் வேகத்தை கணக்கிடுகின்றன. இயற்கை தாவரப் பகுதிகளைப் பொறுத்தவரை அமேசான் படுகை வேறு என்ன பெயரில் அறியப்படுகிறது? ஏ. செல்வாஸ், த சேல்வாஸ். பி. புல்வெளி, த ஸ்டெப். சி.
பாம்பாஸ், த பாம்பாஸ். டி. சவானா, த சவேன்னா. சரியான பதில் ஏ. செல்வாஸ், த சேல்வாஸ். சரியான விடை ஏ. சோகஸ்மேலி. அமேசான் படுகையில் காணப்படும் அடர்ந்த வெப்பமண்டல மழைக்காடுகள் செல்வாஸ் என்று அழைக்கப்படுகின்றன. இவை உலகின் மிகப்பெரிய ஆக்சிஜன் உற்பத்தி மையமாக திகழ்கின்றன. ஒரு மீப்பெருநகரத்திற்கான மெகா சிட்டி பொதுவான மக்கள் தொகை வரம்பு என்ன? ஏ. 5 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள். பி. 10 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள். சி. 1 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள். டி. 1 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள். சரியான பதில் பி. 10 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள். சரியான விடை பி. சோகஸ்மேலி. ஐக்கிய நாடுகள் சபையின் வரையறைப்படி 10 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வாழும் நகரங்கள் மீப்பெருநகரங்கள் மெகா சிட்டீஸ் எனப்படுகின்றன. டோக்கியோ, டெல்லி மற்றும் மும்பை போன்றவை இதற்கு சிறந்த உதாரணங்களாகும். எந்த வகை குடியிருப்பு சிறிய மக்கள் தொகை மற்றும் குறைந்த மக்கள் அடர்த்தி ஆகியவற்றால் வகைப்படுத்தப்படுகிறது? ஏ. நெருக்கமான குடியிருப்பு. பி. நகர்ப்புற குடியிருப்பு. சி. அணுக்கரு குடியிருப்பு. டி. கிராமப்புற குடியிருப்பு. சரியான பதில் டி. கிராமப்புற குடியிருப்பு. சரியான விடை கிராமப்புற குடியிருப்புகள் குறைந்த மக்கள் தொகையையும் பரந்த நிலப்பரப்பில் குறைந்த மக்கள் அடர்த்தியையும் கொண்டுள்ளன. இங்கு வசிக்கும் மக்கள் பெரும்பாலும் விவசாயம் போன்ற முதன்மை தொழில்களில் ஈடுபடுகின்றனர். நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?